ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ சும்மா கொஞ்சம் மேலே வந்து என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தட்டையாக நலம் விசாரிச்சுட்டு இருந்தேன்னா பார்த்தா திடீர்னு 2 பேர் பழுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா பழுக்கலை, லைட்டாக மஞ்சள் கலர் வந்திருக்காங்க. லைபீரியா தக்காளி. நேற்று மஞ்சள் உரம் எல்லாம் கொடுத்ததுனால பழுத்தாங்களா, இல்லைன்னா இவங்களுடைய தன்மையே இந்த டைமுக்கு பழுத்துருவாங்களான்னு தெரியல. இத்தனை நாளும் இல்லாத குறையா நேற்று மண்புழு உரமும் போட்டு சாம்பலும் கொடுத்துருக்கேன். பழுக்கவே மாட்டுக்கிறாங்க தக்காளி அப்படின்னு சொன்னேன். காலையில் மடிப்பு தக்காளி கூட அவியலுக்காக பெருசாக 2 பறிச்சேன். பார்த்தா இப்போ பார்க்குறேன், இங்கே வேறுங்க 2 நாட்டு தக்காளி, 2 லைபீரியா தக்காளி. அவ்வளோதான், பழுத்திருக்காங்க. சரி, வாங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் பறிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பார்த்தோன்னா ஆசை யாரங்க விட்டுச்சு, பறிச்சிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த தக்காளி? ஒரு தக்காளிக்கு மேலே இன்னொரு தக்காளியை ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கும் லைபீரியா தக்காளி. பார்க்காதவங்களுக்காக, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது ஒரு அதிசயம் இல்லையா? நாட்டு தக்காளி தான், இதோட பேர் லைபீரியா. இது ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய லைபீரியாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாட்டு தக்காளி. அது இன்றைக்கி நம்ம வீட்டு திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் இன்று வந்துவிட்டது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.